கடக ராசிக்காரங்க, நீங்கள் யாரை நேசித்தாலுமே பாருங்கள் முழு மனசோடு நேசிப்பீங்க. குடும்பம், உறவு இது ரெண்டுக்குமே முக்கியத்துவம் தரக்கூடிய ராசி இந்த கடகம். கடக ராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த சென்டிமெண்ட் பார்ப்பீங்க. இந்த ராசிக்காரங்க வீட்டில் இருக்கிறோட எல்லோரோட சந்தோஷத்துக்குமே முக்கியத்துவம் தருவீங்க. அதாவது குடும்பத்தோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற ராசி கடகராசி. இந்த ராசிக்காரங்க எப்பவுமே பாருங்கள், ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லோரையுமே ஒரு கேரிங்காக பார்த்துப்பீங்க. இந்த கடகராசிக்காரங்க எல்லா விஷயத்தையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்குவீங்க. சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நல்லா கவனிப்பீங்க. இந்த ராசிக்கு சந்திரனோட பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் மனநிலை அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். சில நேரம் பாருங்கள் ரொம்பவுமே சந்தோஷமாக உற்சாகமாக இருப்பீங்க. சில நேரம் ரொம்பவுமே சோகமாக ஏதாவது விஷயத்தை நினச்சிக்கிட்டு குழப்பமாக இருப்பீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய தடவை கேட்டிருப்பாங்க பாருங்கள், திடீர்னு என்ன சந்தோஷமாக இருக்க, ஏன் திடீர்னு இப்படி சோகமாக இருக்க அப்படிங்கிற இந்த கேள்வியை அதிகமாக சந்திக்கக்கூடியவங்க கடகராசிக்காரங்க தான். கடகராசி அப்படின்னு சொல்லும்போது அன்பு, பாசம் இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு ராசி. குடும்பத்தை மதித்து அந்த குடும்பத்துக்காக தேவையை பூர்த்தி செஞ்சு வைக்கக்கூடிய நல்ல மனசுக்காரங்க. ஒரு குடும்பத்தில் கடகராசி இருக்குது அப்படின்னா அந்த குடும்பம் ரொம்பவுமே கொடுத்து வச்ச குடும்பம். ஏன்னா அன்பு, பாசம், பாதுகாப்பு இது எல்லாமே கடகராசிக்கிட்ட கிடைக்கும். அது அற்புதமான ராசி கடகம். 12 ராசிகள்லையுமே இந்த கடகராசி அப்படிங்கிறது தனித்துவமானது. இந்த ராசியில் பிறந்தவங்களாம் உண்மையிலேயே போன ஜென்மத்தில் ரொம்பவுமே வாழ்க்கையில் அடிபட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு பிறந்தவங்க. இந்த ஜென்மத்தில் உண்மையிலேயே உங்களோட உழைப்பால் உயரணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதனால தான் அது அற்புதமாக இந்த ராசி அப்படின்னு கடகராசி சொல்கிறோம். இந்த கடகராசிக்கு இந்த வாரத்தோட கிரக சூழல் அப்படிங்கிறது என்ன மாதிரியான அமைப்பை கொண்டு வந்து தரப்போகுது? நீங்கள் நினச்ச காரியத்தை அது போலவே நடக்குமா? பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் எப்படி கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிறத வாங்க இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த பதிவு கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவுன்னு கூட சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக நன்மைகளை பெற இந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் போதும். அது என்ன அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம், தொடர்ந்து கேளுங்க. இந்த கடகராசிக்காரங்க சந்திரனோட ராசி, அதாவது சந்திரன் தான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக வராரு. நீங்கள் வெள்ளிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான நல்ல ஒரு ஏற்றத்தையும் உயர்வையும் கண்டிப்பாக தரும். பெருமாள் வழிபாடு அப்படிங்கும்போது அது எப்படி செய்யலான்னா, இப்போ நாராயணன் அவதாரமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வத்தையுமே நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்கிறது நல்லது. அப்படி செய்யும்போது 3 நெய் தீபம் ஏற்றி மனசார ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை உச்சரித்து இந்த வழிபாடை நீங்கள் செய்யணும். கோயிலுக்கே போக முடியல அப்படின்னா கூட உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நாராயணனை மனசார நினச்சி வழிபடுறது நல்லது. இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு தெய்வத்தை நம்பிக்கையாக மனசார உங்கள் பிரார்த்தனையை நினச்சி வேண்டிக்கிட்டு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இறைவனோட பரிபூரண அருளும் உங்களுக்கு சேர வாழ்த்துக்களையும் உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் பழிக்க நாங்களுமே இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் உங்களுக்காக. அதே போல தாங்க உங்களுடைய சுயஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதுங்க, எளிய முறையில் ஜாதக அமைப்பு தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் இதனால் நீங்கள் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. மென்மையான இதயம் இந்த கடகராசிக்கு இருக்கும். எளிதில் உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க. தியான குணம் அதிகமாக இருக்கும். ஒருத்தங்க உதவி அப்படின்னு கேட்டால் தயங்காமல் செய்வீங்க. தியாக குணம் இந்த கடகராசிக்கு இருக்கக்கூடிய சிறப்பான குணம். அமைதியாக இருப்பீங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் ஒரே மாதிரி நேசிப்பீங்க. கருணை, மனிதநேயம், மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை இது 3மே உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். அதே போல் பாருங்கள், இந்த கலைகளில் அதிகமாக ஆர்வமாக இருப்பீங்க. கடகராசி அப்படின்னும் போது தனித்திறமை ஏதாச்சும் இருக்கும். இந்த கலை, இசை, இலக்கியம் இதில் தனித்துவமாக விளங்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். விட்டு கொடுத்து போகிறது, இந்த தியாகம், பொறுப்போட செயல்படுத்துறது, குறிப்பாக சொன்னால் இந்த கடகம் அப்படின்னா தாயின் குணங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். அவ்வளவு சிறப்பான ஒரு ராசியாக நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு சவாலான ஒரு விஷயமும் இருக்குது. அது என்னென்னா, இது ஒரு பலவீனம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிகமாக சென்டிமெண்ட் பார்ப்பீங்க. இது தவிர்க்க பாருங்கள். கோபப்படுறத கண்டிப்பாக குறைக்கணும். கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பொருந்தும். பெரும்பாலும் இந்த கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமாக கோபம் வரும்போது செயல்பட்டால் நன்மையை பெறலாம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம்.
கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த கடகத்தில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரமும் இருக்கீங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பாருங்கள் உங்களுக்கு கேது இருக்கிறாரு. அடுத்து தைரிய வீரியஸ்தானம் இங்கே சந்திரன். அஸ்தமஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், சனி, தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், ஐன சைன போகஸ்தானத்தில் குரு. இந்த ஒரு கிரக நிலைகள் இந்த வாரம் உருவாகி இருக்கு. இந்த கிரக நிலை அமைப்புகளை பார்க்கும் பொழுது பெரும்பாலும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிநாதனோட சஞ்சாரம் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான பலனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் சஞ்சாரம் சுப பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் எடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துங்க. எடுத்த காரியம் கொஞ்சம் தாமதப்பட்டாலுமே அந்த தாமத்துக்கு அப்புறம் சாதகமான பலனை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். இந்த வாரம் நல்ல ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், மனோதிடம் அதிகரிக்குது. பெரும்பாலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவசரப்பட்டு யாருக்குமே எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுத்துடாதீங்க. வாக்குறுதி கொடுக்கறத மட்டும் தவிர்க்க பாருங்கள், நல்லது. எதிர்பாராத திடீர் செலவுமே வரும். தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உடல் ஆரோக்கிய பிரச்சனை ஏதாவது வருது அப்படின்னா உடனடியாக மருத்துவர் அணுகி மருத்துவம் பார்க்குறது நல்லது. உங்கள் தொழில், உங்கள் வியாபாரம் இது தொடர்பான சில விவகாரங்கள் கொஞ்சம் தாமதமாக நடக்கும். தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். மற்றவங்களை நம்பி பொறுப்பை ஒப்படைக்காமல் நீங்களாக செயல்படுத்துறது நல்லது. யாரையும் பெரும்பாலும் இந்த வாரம் நம்பாமல் இருக்கிறது நல்லதுங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம், பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, மற்றவங்களை நம்பாமல் நீங்களாக செயல்படுங்க, நன்மையை பெறலாம். புதுசாக ஆர்டர் கிடைச்சாலும் அதை உடனடியாக நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பாடுபட்டு தான் நீங்கள் செயல்படுத்துகிற மாதிரி இருக்கும். இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் உங்கள் மேலதிகாரிகளை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அனுசரித்து போகணுங்க. எதிர்பார்த்த பண வரவு நல்லாயிருக்கு. குடும்பத்தில் இருக்கிறவங்க அனுசரித்து போவாங்க. கணவன் மனைவி உங்களுக்குள்ளே இருந்த சண்டை சச்சரவு நீங்கி ஒரு அன்பு அந்யோன்யம் அதிகரிக்குது. ஆனால் எல்லா இடத்துலையுமே கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமாக செயல்படுத்துறது நல்லது. மற்றவங்களோட செய்கை கொஞ்சம் கோபத்தை இந்த காலகட்டத்தில் தூண்டும், அதை தவிர்க்க பாருங்கள். அதே போல் மற்றவங்களோட விஷயத்தில் தலையிடாமல் ஒதுங்கி போகிறது நல்லது. யாராச்சும் உங்ககிட்ட ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கேட்க வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான தீர்வு என்னமோ அதை மட்டும் சொல்லிவிட்டு விட்டுடுங்க. அந்த தீர்வை நீங்களாக முழுசாக செய்யணும் அப்படின்னு தேவையில்லாமல் பிரச்சனையில் சிக்கிடாதீங்க. கவனமாக இருக்கணும். நிதானம், பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் முழுசாக தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்க. நன்மை எப்படி பெறலாம், என்ன செஞ்சால் நல்லது வரும் அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும். குரு பகவான் வெகு விரைவில் உங்களுக்கு ராசிக்குள்ளே வர இருக்கிறதுனால, அதுவும் உங்கள் ராசியில் நுழைஞ்சு உச்சம் அடைகிறதுனால இந்த நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வரும். அது எப்படின்னா, இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த தரித்திரம், அவமானம், பண நெருக்கடி, தொழிலில் ஏற்பட்ட முடக்கம், நஷ்டம், உத்தியோகத்தில் ஏற்பட்ட நிலையற்ற தன்மை, இது எல்லாமே விலகத் தொடங்கும். குரு ராசிக்கு வர வரைக்கும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும், எல்லா வகையிலுமே நன்மையை நீங்கள் பெறுவீங்க. எதை எப்படி செய்யணும் அப்படின்னு யோசிச்சு பண்ணாலே போதுங்க. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்கள் எதிரிகளை எளிமையாக வீழ்த்திடுவீங்க. எது யாருன்னு நீங்கள் கண்டுக்குவீங்க பாருங்கள். அதே போல் விவசாயம், கால்நடை வளர்ப்பு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. தொழிலுக்காக வாங்கிய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவும் 8ல் ராகுவும் இருக்கிறதுனால திருமண முயற்சி பலிக்கும். அதே போல் சிலருக்கு அரசியல் ஈடுபாடு உருவாகும். குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மையை பெறலாம். சிறப்பான உயர்வை கண்டிப்பாக உருவாக்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவு, அன்பு இது உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏதாவது முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட கலந்து பேசி முடிவெடுக்கிறது நல்லது. நீங்களாக முயற்சி செய்கிறத விட கொஞ்சம் அதில் முன்னோடிகள் கிட்ட நீங்கள் நல்ல ஒரு விளக்கம் கேட்டு அதற்கான தீர்வு பெற்று எந்த ஒரு பிரச்சனையும் கையாண்டால் விரைவில் நன்மையை பெறலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சீரான நிலை இருக்குது. எதிர்பார்த்தபடி ஆர்டர் கிடைக்கும். அரசாங்கம் தொடர்பான காரியத்தில் வேணால் கொஞ்சம் மெத்தனமான போக்கு வருது. உத்தியோகத்தில் இருக்கிற உங்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றம் கூட வரலாம். வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக செயல்படணும். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்குது. எதிர்பார்த்த நிதி வசதி கிடைச்சாலும் திட்டமிட்டதை விட கூடுதலாக செலவு வரும் பாருங்கள். செலவு பண்ணும்போது பார்த்து கவனமாக பண்ணுங்கள். பணியாளர்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்கள் மேலதிகாரிங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடந்துக்கிறது நல்லது.
நிலுவையில் உள்ள பண வரவு இப்போ வரும். அடுத்து ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களால சின்னதாக பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. கோபத்தை தவிர்த்துட்டு நிதானமாக செயல்படுறது நல்லது. குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் வாழ்க்கையோட உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்தணும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்பு இப்போ நீங்குது. 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். பிரச்சனைகளை மனம் விட்டு பேசி முடிவெடுக்கிறது நல்லது. கடகராசிக்காரங்க, அதுவும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க, நீங்களுமே உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செய்யணுங்க. இப்போ ஏதாவது உங்கள் வேலையை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த ஆயுதம் நெருப்பு சம்மந்தமாக வேலை செய்கிறவங்க கவனமாக வேலையில் ஈடுபடணும். எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. இந்த வாரம் எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கவும் தீமை உங்களை விட்டு விலகவும் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்யலாம். அது என்னென்னா, நீங்கள் சந்திர பகவானுக்கு தினம்தோறும் பூஜை செய்து ஏழை எளியவங்களுக்கு தயிர் சாதம் அன்னதானமாக கொடுக்கறது நல்லது. பூஜை செஞ்சு சந்திரனை வணங்கி தயிர் சாதத்தை ஏழை எளியவங்களுக்கு விநியோகம் செய்து வருவதால் மனக்குழப்பம் நீங்கும், நல்ல ஒரு தெளிவு பிறக்கும், பொருள் சேர்க்கை வரும்.